அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, எப்பேற்பட்ட கொம்பனும் உங்கள் பேச்சை தட்டாமல் கேட்டு நடக்க நீங்கள் விரும்பும் நபர் உங்களிடம் மிகவும் அன்பாக நடந்து கொள்ள இந்த ஒரு கல் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபரை கவர்ந்திழுப்பதற்காகவும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு சாதகமாக நடந்து கொள்ளவும் மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு சில பதிவுகளை பார்த்திருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை, ஜனவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ரோஸ் குவார்ட்ஸ் கல்லை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ரிப்பீட்டடா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இது போன்ற தாந்திரிக பொருட்கள் போய் சேரணும், அதன் மூலமாக நல்ல பலன்களை பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். சரிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல்லை விரும்பிய நபரை ஈர்ப்பதற்காக எப்படி பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். யாருக்காக இந்த கல்லை நம்ம பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உண்மையான உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய சீனியர் உயர் அதிகாரி உங்களுக்கு சாதகமா நடந்துக்க மாட்டேங்கிறாரு, ஏதோ உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா அவருக்காகவும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். எல்லாருமே உங்ககிட்ட அன்பாக பாசமாக நடந்துப்பாங்க. யாருக்காக இந்த கல்லை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல புரிதலும் சுமூகமான உறவும் ஏற்படும். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம், பிரச்சனை காரணமாக அந்த நபர் உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட இந்த கல்லை நீங்க பயன்படுத்தி பாருங்க, நல்ல ஹீலிங் ஃபர்ஸ்ட் ஏற்படும். பிறகு அந்த குறிப்பிட்ட நபர் அவங்களாகவே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, அன்பாக நடந்துப்பாங்க. மேலும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் பூஜை செஞ்சு கொடுக்கிறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. நாளை மறுநாள் ஜூன் 9ஆம் தேதி வைகாசி விசாகம், அன்றைய தினம் சிறப்பு பூஜை நடைபெற போகுதுங்க. சரிங்க, இந்த கல்லை எப்படி பயன்படுத்தணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த நேரத்தையும் நீங்க பார்க்க வேண்டாம். எந்த டைம்ல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து ஒரு 10 நிமிஷம் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. குறைந்தபட்சம் 48 நாட்கள் 48 டேஸ்க்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல் ஒரு எண்ணிக்கையில வச்சுட்டு விரல்களால மூடிக்கோங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே ரைட் ஹேண்ட் வலது உள்ளங்கைக்குள்ளதாங்க இந்த கல்லை வச்சுட்டு விரல்களால மூடணும். ஒரு கல் ஒரு நபருக்காக மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். இப்ப விரல்களால நீங்க மூடிட்டு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி பக்கத்துல வசி வசின்னு சொல்லணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசின்னு சொல்லணும். ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசின்னு சொல்லணும். இது போல ஒரு 10 நிமிஷம் நீங்க சொல்லிட்டே வாங்க. தொடர்ந்து 48 நாட்கள் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் உடனடியா உங்களுக்கு கிடைச்சிட்டாலும் கூட இந்த மெத்தடை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. 48 நாட்கள் 48 டேஸ்க்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒரு நேரத்துல 2 நபருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு கல்லை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நபருக்காக நீங்க சொல்லுங்க, இன்னொரு நபர் இருக்காருன்னா இன்னொரு கல்லை வச்சுட்டு இன்னொரு நபருக்காக நீங்க சொல்லணும். ஒரே நேரத்துல நிறைய பேருக்கு நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. அதிகபட்சம் 2 நபர்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். 2 கல் 2 நபர்களுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தினமும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு அந்த கல்லை ஒரு சேஃப்டியான இடத்துல நீங்க வச்சிருங்க. பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம், அல்லது உங்களுடைய மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக், ஷோல்டர் பேக், ஷெல்ஃப்ல, பூஜை அறையிலன்னு எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். மிக மிக முக்கியமான ஒரு ரகசியம், இப்படி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றதை யார்கிட்டயுமே நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. குறிப்பாக யாருக்காக இந்த டெக்னிக் யூஸ் பண்றீங்களோ அந்த நபருக்கு எப்பவுமே தெரியக்கூடாது. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க, ஒரு வாரத்திலிருந்தே நல்ல மாற்றங்கள் தெரியும். சரிங்க, அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை
நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான மாற்றத்தையும் பலனையும் அது கொடுக்காது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல இந்த தாந்திரிக பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதென நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றியின் அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்றுத் தருவது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோள் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்ப்பது அதிரடியான பணவரவையும் முக வசியத்தையும் தரக்கூடிய லக்ஷ்மி சங்குமாலை. இதை ஸ்ரீ லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்குமாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து எடுக்கக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த லக்ஷ்மி சங்குகளால் ஆன மாலையை கழுத்தில் நாம் அணியும் போது நம் உடலிற்கும் மனதிற்கும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். முக வசியத்தை கொடுக்கும். இந்த சங்கு நம்முடைய உடம்பில் படப்பட ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும். குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரத்தில் மட்டும் இந்த மாலையை நம்ம எடுத்து வைக்கணும். மற்ற நேரம் முழுவதுமே அணியலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 மணி நேரம் இந்த மாலையை அணிந்தாலே பூரணமான பலன்களை நம்மால் பெற முடியும். அடுத்ததாக நாம் பார்ப்பது மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ், அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை. இந்த ஆமையை வீட்டினுடைய எந்த ரூம்ல வேணாலும் நீங்க வைக்கலாம். அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்திலும் வைக்கலாம். அந்த இடம் முழுவதுமே பாசிட்டிவான எனர்ஜி நிரம்பி வழியும். எதிர்மறையான ஆற்றல்கள், நெகட்டிவ் எனர்ஜி முற்றிலுமாக நீக்கப்படும். அந்த இடத்தில் நல்ல ஒரு அமைதி நிலவும். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை நீக்கக்கூடியது. இந்த ஆமையனுடைய முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில் 3 எந்திரங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீ குபேர யந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். தினமும் வெறும் 2 நிமிஷம் இந்த கண்ணாடியில் தெரியும் இந்த எந்திரங்களை நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு குவிய ஆரம்பிக்கும். லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். பணவரவை ஏற்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க, நமக்கு அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியது. வாழ்க்கையில ஒரு நாள் கூட எனக்கு அதிர்ஷ்டமே இருந்ததில்லை, எனக்கு லக்கே ஃபேவர் ஆனது இல்லைன்னு சொல்றவங்க இந்த கண்ணாடியில் தெரியும் எந்திரங்களை நீங்க பார்த்துட்டு வாங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.